வணக்கம். தமிழகத்தின் உலக செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே நாளில் 1000 அமெரிக்க கோல்ட் கார்டு விசா விற்பனை. குறைவான வருமானத்தை பெறும் கனேடியர்கள், கன்சர்வேட்டிவ் தலைவர் குற்றச்சாட்டு. ஓட்டோவாவில் ஆன்லைன் விற்பனை தொடர்பான கொள்ளைகள் அதிகரிப்பு, காவல்துறை எச்சரிக்கை. நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் கடுமையான பூகம்பம். ஆஸ்கார் விருது பெற்ற ஹம்தான் பலால் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த கோல்ட் கார்டு விசா திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 1000 கோல்ட் கார்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற கோல்ட் கார்டு விசா திட்டத்தை அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தார். இந்த விசா $5 மில்லியன் அமெரிக்க வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கோல்ட் கார்டு விசாவில் கிரீன் கார்டு விசாவை விட அதிக சலுகைகள் உள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் கோல்ட் கார்டு விசா திட்டத்துக்கு அமோக வரவேற்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் கருத்து தெரிவிக்கையில், ட்ரம்ப் அறிவித்த கோல்ட் கார்டு விசா திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 1000 கோல்ட் கார்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோல்ட் கார்டு வாங்குவதற்காக பலர் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். அதற்காக வரிசையில் நிற்பதாகவும் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கூறியுள்ளார். கனேடியர்கள் அதிக வேலை செய்தும் குறைவான வருமானத்தினை பெற்றுக் கொள்கின்றனர் என கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலியே குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பொறுப்பு லிபரல் அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். எனவே மாற்றம் அவசியமாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மார்கானியின் அரசாங்கம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் மட்டுமே ஆதரவளிக்கிறது என குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று புதிய கன்சர்வேட்டிவ் அரசு கனேடியர்களின் வரி பணத்தை முன்னிலையில் வைத்தே செயல்படும் என பொய்லிவ்ரே அறிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு கனேடியரும் வரி செலுத்துகின்றார்கள், எனவே அனைவரும் பணம் சேமிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் கனடாவை வலுப்படுத்தும், மேலும் அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக நம் நாட்டை நிலைத்திருக்க செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஓட்டோவாவில் ஆன்லைன் விற்பனை தொடர்பான கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓட்டோவா காவல்துறை தலைவர் எரிக் ஸ்டம்ஸ் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக், மார்க்கெட் பிளேஸ் மற்றும் கிஜிஜி போன்ற இணையதளங்களில் நடக்கும் விற்பனை தொடர்பான தனிப்பட்ட கொள்ளைகள் அதிகரித்துள்ளன. ஓட்டோவா காவல்துறை வாரிய கூட்டத்துக்கு முன் ஊடகங்களுக்கு பேசிய ஸ்டம்ஸ், இந்த ஆண்டில் இதுபோன்ற 10 கொள்ளை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என கூறினார். இவற்றில் பெரும்பாலான வழக்குகளில் கொள்முதல் செய்ய வந்தவரே கொள்ளையடிக்கின்றார். விற்பனை செய்யும் நபரை ஏமாற்றி ஒப்பந்தப்பட்ட பொருளை கட்டணம் செலுத்தாமல் கைப்பற்றி விடுகின்றனர் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவங்கள் சில சமயங்களில் பெப்பர் ஸ்ப்ரே போன்ற முறைகேடான வன்முறைகளும் உடனடியாக நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் கடுமையான பூகம்பம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பூகம்பத்தால் சுனாமி ஆபத்துள்ளதா என நாட்டின் பேரிடர் முகவர் அமைப்பு ஆராய்ந்து வருகிறது. குறித்த பகுதியில் வசிப்பவர்கள் கடற்கரையோரங்களை தவித்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதேவேளை சுமார் 5000 மக்கள் இந்த பூகம்பத்தை உணர்ந்ததாகவும் பொருட்கள் விழுந்தன, கட்டடங்கள் குலுங்கின என நியூசிலாந்தின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆஸ்கார் விருது பெற்ற நோ அதர் லேண்ட் என்ற விவரண சித்திரத்தின் இயக்குநர் ஹம்தான் பலால் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹெப்ரோனின் தென்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹம்தான் பலாலின் வீட்டை முகக்கவசம் அணிந்த யூத குடியேற்றவாசிகள் தாக்கியதைத் தொடர்ந்து இவரை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு கரையில் கிராமங்கள் அழிக்கப்படுவதை பதிவு செய்த இயக்குநர்களில் ஒருவரான ஹம்தான் பலாலை 15க்கும் மேற்பட்ட யூத குடியேற்றவாசிகள் முகக்கவசம் அணிந்தவாறு தாக்கினார்கள் என யூத அமெரிக்க செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீனியர்களை நோக்கி கற்களை வீச தொடங்கினார்கள். ஹம்தானின் வீட்டுக்கு அருகிலிருந்து நீர் தொட்டியை சேதப்படுத்தினார்கள் என்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் ஒருவர் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஏனைய இராணுவ சீருடை அணிந்த யூத குடியேற்றவாசிகளுடன் அந்த பகுதிக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் வந்தனர். அவர்கள் ஹம்தானை அவரது வீட்டுக்குள் துரத்தி பிடித்து படையினரிடம் ஒப்படைத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். SS Brothers Trends Grand Opening and Mega Sale
கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS பிரதர்ஸ் ட்ரெண்ட்ஸ்.